குப்பையிலிருந்தும் உயர்த்தி விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை எப்படி அமர செய்கிறார்? பிரபுக்களோடும் ராஜாக்களுக்கும் சரிக்கு சமமாய் அமர செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், உலகத்திலே மிக மிக பெரிய ஒரு பதவி என்றால் எந்த பதவியை சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். உலகத்திலே பெரிய பதவி இருக்கப்பட்டார். அப்ப அவரு பார்லிமெண்ட்டுக்குள்ள போகிறாரு. அந்த பார்லிமெண்டில் ஒரு எம்பியாய் இருந்த ஒரு மனிதர் அவரை கேலியாய் வார்த்தை இப்படியாய் ஒரு வார்த்தை சொன்னானா, மிஸ்டர் லிங்கன், ஐ ஆம் வேரிங் a shoe that your father made என்று சொன்னானா. மிஸ்டர் லிங்கன், அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி, மிஸ்டர் பிரசிடென்ட், உங்க அப்பா செஞ்ச ஷூவை தான் நான் என் காலில் போட்டிருக்கேன் அப்படின்னா அவரை இழிவாய் அவரை பேசினார். உடனே அப்ரஹாம் லிங்கன் சொன்னாரா, உங்க ஷூ கிழிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொடுங்க, எனக்கு அந்த செருப்பு தைக்கிற வேலையும் எனக்கு தெரியும் அப்படி என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு செருப்பு தைக்கிற குடும்பத்தில் இருந்து கர்த்தர் அந்த மனிதனை ஜனாதிபதியாக உயர்த்தி இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வேதத்தில் பாருங்கள், சில அற்பமான மனிதர்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவர்களை குறித்து சுருக்கமாய் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சத்தத்தை ஜனம் ஆமென். உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார், உயர்த்துவார். பாருங்க, என்னுடைய தாத்தா ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். விவசாயம் பண்ணி கொண்டிருக்கும் பக்கத்துல சாயல்புரம் போற வழியில சிவஞானபுரம் என்ற ஊரில் தானே அவங்க ஊர். பாருங்க, அங்கு நாட்டாமையா இருந்தார் எங்க தாத்தா. அப்போ ஒரு நாள் அவருக்கு சுகவீனம் வந்தது. அதன் நிமித்தம் சோர்ந்து போய் படுத்திருந்தார். ஒரு மிஷினரி அந்த நாளிலே அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் சொன்னாரா, நான் ஒரு ஜோம் பண்றேன், ஏசு உங்களுக்கு ஜோம் கொடுப்பாரு அப்படின்னா. அப்போ எங்க தாத்தா சொன்னாரா, அப்படி சுகம் கிடைக்கலன்னா நீ ஊரை விட்டே ஓடி போயிடணும் அப்படின்னா. ஒரு முரட்டாட்டமான மனிதன். பாருங்க, அந்த ஊழியர்கள் அணியோடு ஜோம் பண்ணினார். என் தாத்தாவுக்கு பரிபூர்ண சுகத்தை இயேசு கொடுத்தார். பாருங்க, அந்த ஒரு சின்ன ஆலயத்தை அந்த ஊர்ல எங்க தாத்தா பிரயாசப்பட்டு கட்டி எழுப்பினார். அதிலிருந்து எங்க அப்பா ஒரு சாதாரணமான ஒரு மாட்டு வண்டி தொழிலாளி. அப்போதான் அந்த குட்டியான அது இது கிடையாது. அங்கிருந்து மாட்டு வண்டியில வாழைக்காய் இலக்கட்டு இதெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. அப்படித்தான் எங்களுடைய ஆரம்ப காரியங்கள் இருந்தது. அப்படித்தான் இருந்தது. அப்படி ஒரு எளிய இடத்தில் இருந்த தகப்பனாரை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு சின்ன கடம்போட தூதுக்குள்ள ஒரு கடம்போட உதவி செய்தார். அதில் இருந்து பாருங்கள், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். நாங்கள் அனுமதி 7 குடும்பமும் இன்னைக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் எளியவனையும் ஏழ்மையானவனையும் குப்பையிலிருந்து தூசியிலிருந்து உயர்த்தி உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் God will lift your head up. கர்த்தர் உங்களை சிரசை உயர்த்துவார். அங்கே இருக்கிற வாசிக்க